ஐயா எடப்பாடி அவர்கள் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த கடந்த தேர்தலுக்கு முந்தின தேர்தலையே அவர் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தார். 4.5 வருஷம் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. அந்த ஒரு கொரோனா டைம்லையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு மக்களுக்கு பாதிப்பும் இல்லாமல் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி வச்சாரு. அதே மாதிரி ஆட்சி திரும்பவும் தமிழகத்தில் வரணுன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, திமுக அப்படின்ற போது கொள்ளை, அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. நடு ரோட்லயே ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒருத்தன் தலையில போட்டு கல்லை வச்சு அடிச்சு கொள்றான். இது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குமான்னு கேட்டால் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி அரக்கோணம் ரயில்ல ஒரு இந்திக்காரர், ஒரு வடக்கன் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர், அவரை ஒரு ரீல்ஸ் எடுக்கிறன்ற பேர்ல ஒரு 17 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சிறுவர்கள் சேர்ந்து அவங்களை வெட்டி கொலை செய்யறாங்க. இது அந்த அதிமுக ஆட்சி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இப்ப இதை தடுப்பாங்க, திமுக ஆட்சியில் தடுப்பாங்கன்னு பார்த்தா மேலும் மேலும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு தவிர இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. ஆனா இதுக்கப்புறமும் எங்களுக்கு ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் கொண்டு வருது இந்த திமுக ஆட்சி. ஏன் அப்படின்னா, ஒரு நடுரோட்ல போகும்போதும் சரி, ஒரு அசால்ட்டா ஒருத்தரை வெட்டிட்டு போயிடுறாங்க ஒரு கார்ல, ஒரு கொலை அசால்ட்டா நடக்குது. அதாவது ஒரு பிரச்சனையுமே அது எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு சம்பவமா தான் இருக்கு. இது தொடரக்கூடாது. தமிழ்நாடுன்றது அது ஒரு சமாதானமான ஒரு மாநிலன்றது நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சமாதானம் எங்களுக்கு தமிழ்நாட்டில் திரும்பவும் வேணும் அப்படின்னா, ஐயா எடப்பாடி அவர்கள் திரும்பி அந்த ஆட்சிக்கு வந்தாருன்னா அந்த சமாதானம் எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம்.